Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரீடிசைன் பண்றத பத்தி பார்க்க போறோம். சோ ரீடிசைன் பண்ண அப்ளிகேஷனை நம்ம வந்து எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கிரீன்ஸ் வரும், என்னென்ன வந்து முக்கியமான ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து கிளையண்ட்க்கு வந்து பிரசன்டேஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன கலர் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, சோ எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். சோ இது எல்லாமே ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான சப்மிஷன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். வியூவர்ஸும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் டெய்லி UI அண்ட் UX பற்றி நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதனா வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸ் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, Adobe XD ஓப்பன் பண்ணிக்கோங்க. Adobe XDல சைஸ் வந்து 920, அதாவது 1920யும் 1080 இந்த சைஸ்க்கு வந்து ஒரு ஆர்ட் போர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இப்போ பார்த்த அதே மாதிரியான ஒரு மோக்கப்பை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 340, 360, 740 ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 40 கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 10 கொடுங்க. ஓகே, ஒரு 10 ஓகே, இதில் 10 கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து கலர் வந்து டார்க் பிளாக் இல்லாமல் லைட்டாக பிளாக்காக மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போது ஒரு சின்னதாக பட்டன் மாதிரி பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு 30 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக ரவுண்டட் கார்னர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதையும் அதே பிளாக் கலராக மாற்றிடுங்க. இதுக்கு ஸ்டோக் எடுத்துருங்க. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து ஒரு 40 வைக்கலாம். இதுக்கும் ஒரு 40 வைக்கலாம். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது இப்போ பார்க்கறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுங்க, இங்கே இன்னொரு பட்டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மோக்கப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்த அதே மாதிரியான மோக்கப் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து மோக்கப் வந்து ரெடி பண்ணணும், அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தனியாகவே மோக்கப்பை வெப்சைட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டை ஒரு 45 கொடுத்துட்றேன். இப்போ ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, தனியாக இந்த ஒரு சைஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுங்க, குரூப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எடுத்து வச்சிருக்க உங்களுடைய ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஆல்ரெடி வச்சிருக்க ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருங்க. இப்போ வச்சுருங்க. வச்சுட்டு பேக்கில் கொண்டு போயிடுங்க. ஸோ பேக்கில் கொண்டு போயிட்டீங்கன்னா இதுக்கு ஒயிட் ஃபில் இருக்கனால உங்களுக்கு அது தெரியல. ஸோ நான் ஒயிட் ஃபில்லை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலருக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், பேக் ட்ராப் கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 10, ஒரு 30 அந்த மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு இது பேக்கில் கொண்டு போயிடுங்க. பேக்கில் கொண்டு போயிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அப்படியே ஒரு காப்பி எடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மோக்கப் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி
ஸோ நிறைய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க ஒரு தடவை. ஸோ பார்த்துட்டு ஸோ இங்கே மல்டிபிளாக ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு மல்டிபிளாக ஸ்க்ரீன் வேணும்னா மல்டிபிளாக ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மல்டிபிளாக ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலை, வெறும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன். இந்த ஆப்க்கு நேம் வந்து இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரோபோட்டோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொபோட்டோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த ரொபோட்டோ ஃபாண்ட்டுக்கு ஸோ டார்க்காக ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஸோ வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ இந்த ஆப் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிட் சம்திங் ஆப் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எதனா ஒன்று சிம்பிளாக ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் லைட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எதனா ஒரு டெக்ஸ்ட் எதனா வேணும் இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ டைப்போகிராஃபின்னு போட்டுட்டு ஸோ இந்த டைப்போகிராஃபிக்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ டைப்போகிராஃபியில் நான் ரொபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொபோட்டோ ஸோ இந்த ரொபோட்டோ வந்து நீங்கள் எப்படி காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள டெக்ஸ்ட்டை காமிக்கலாம். ஸோ ரொபோட்டோலேயே என்ன மாதிரியான கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் வந்து இது நான் சிம்பிளாக தான் போடுறேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்க்ரீனில் போடலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கலர்ஸ் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கலர் வந்து இப்போது என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து இந்த கலரோட கோடு எடுத்துக்கங்க. இந்த கலர் கோடு எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கங்க. கலர் கோடு எடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த கலர் கோடு என்ன மாதிரியான கலர் கோடு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ கலர் கோடு வந்து இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் கோடுக்கு நான் கலர் காப்பி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதை நீங்கள் இந்த பக்கம் கூட கொண்டு போய் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொண்டு போயிட்டு கூட காமிக்கலாம். நீங்கள் இது வந்து இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஒரு கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா
உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். நான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். இந்த யூசர் நேம் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே எதனா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போடுங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு இது சம்திங் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஃபில் ஆகிடும் அதுவே. ஸோ இந்த ஃபில் பண்ண டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அதான் நீங்கள் பார்க்குற வியூவில் தான் இருக்குது எல்லாமே. அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 20 கொடுக்குறேன். அந்த 20ல் இந்த இடத்துல ஒரு 28 கொடு. ஸோ கலர் கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய ரொம்ப நேரம் உட்காந்து எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் கூட பண்ணலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அலைன்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு அலைன்மெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஃபில் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் கொண்டு போயிடுறேன். இப்போ பாருங்கள் ஒயிட் ஃபில்லு ஸோ பேக்கில் கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரொட்டேட் பண்ணது இந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.